ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹெர்பலைஃப் H24. இது ஸ்போர்ட்ஸுக்கான அட்லட்ஸுக்கு ப்ளஸ் பாடி ஃபில்டருக்கான ஒரு அமேசிங் ப்ராடக்ட் தான் நம்ம ஹெர்பலைஃபில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஹெர்பலைஃப் H24 இதில் 2 விதமான நியூட்ரிஷன் இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ரீபிள் ஸ்ட்ரென்த், செகண்ட் பார்த்தீங்கன்னா ஹைட்ரேட். ஃபர்ஸ்ட் நம்ம முக்கியமான ப்ராடக்ட் ரீபிள் ஸ்ட்ரென்த்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரீபிள் ஸ்ட்ரென்த் எதுக்காக அப்படின்னா மெயின் பாடி ஃபீல் பண்றதுக்கும் நல்ல மசில்ஸ் கெயின் பண்றதுக்கும் இந்த பாடி பில்டர் எல்லாம் நல்ல மசில்ஸ் பில்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். இந்த ரீபிள் ஸ்ட்ரென்த்ல கெசின் புரோட்டீன், வே புரோட்டீன்ல இருந்து நமக்கு எடுக்கிறாங்க. பிளஸ் இது பாத்தீங்கன்னா BCAAS பவுடர்னு சொல்லுவாங்க. இதை டீடைலா பார்ப்போம். இந்த பாக்கெட்ல 10 சேஷே இருக்கும். ஒரு சேஷே 50 கிராம் இருக்கும். இதை 250 ml வாட்டர்ல நல்ல ஷேக்கர் கப்ல ஷேக் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடணும். இதை எடுத்ததுக்கு அப்புறம் 30 மினிட்ஸ் நீங்க எக்ஸசைஸ் பண்ணணும். மசில்ஸ் க்ரோ ஆகுறதுக்கு நல்லா சப்போர்ட்டிவா இருக்கும். பர் டே 1 சேஷே பாக்கெட் தான் எடுக்கணும். இதுல பாத்தீங்கன்னா ஃபேண்ட் சப்ஸ்டன்ஸ் இல்ல, அதாவது போஸ்ட் பீப்புள்ஸ் பேண்ட் சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கும். இதுல பேண்ட் சப்ஸ்டன்ஸ் இல்ல அப்படின்னு சர்டிபிகேட் வாங்கியிருக்காங்க. ஸோ எல்லா போஸ்ட் பீப்புளும் ஈஸியா இதை யூஸ் பண்ணலாம். இதுல என்னென்ன நியூட்ரிஷன் வேல்யூ இருக்குதுன்னு இதுல பார்ப்போம். ஒரு பாக்ஸ்ல 50 கிராம்ஸ் இருக்கு. 176 கிலோ கேலரி இருக்கு. புரோட்டீன் பாத்தீங்கன்னா 24 கிராம் புரோட்டீன் இருக்கு. கார்போஹைட்ரேட் வெறும் 18 கிராம்ஸ் தான் இருக்கு. டைட்டரி ஃபைபர் இருக்கு. டோட்டல் ஃபேட் ரொம்ப கம்மியா 0.9 கிராம் தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்கு. B1, B2, B5, B6, B12, விட்டமின் C, விட்டமின் E, பயோட்டின் இருக்கு. நெக்ஸ்ட் மினரல்ஸ் பாத்தீங்கன்னா கால்சியம், அயன், பொட்டாசியம், சோடியம் இருக்கு. அமினோ ஆசிட் நிறைய இதுல கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் சேர்த்து எடுக்கிறது மூலமா இந்த ரீஃபில் ஸ்ட்ரென்த்தை நம்ம பாடியில நல்லா ஃபீல் பண்றதுக்கு, மசில்ஸ் நல்லா க்ரோ ஆகுறதுக்கும் இந்த ரீஃபில் H24 போத்ஸ் பீப்புளுக்கும் அத்லட்ஸுக்கும் பாடி ஃபில்டருக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். நார்மலா எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இது இவங்க யூஸ் பண்ணா இன்னும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போறது ஹெர்பலைஃப் H24 ஹைட்ரேட். இது அமேசிங்கான ஆரஞ்சு ஃபிளேவர்ல நமக்கு கொடுக்கறாங்க. நோ ஆர்டிஃபிஷியல் கலர், நோ சுகர் ஆட். இது ஃபோர்ட்ஸ் அத்தாரிட்டி மூலமா நமக்கு சயின்டிஃபை வருது. இதுல என்ன மெயின் அப்படின்னா நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது வாட்டர் லாஸ் நிறைய இருக்கும். அதனால ஈஸியா எனர்ஜி குறைய ஆரம்பிக்கும். டயர்டா ஆவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஹெர்பலைஃப் ஹைட்ரேட் சப்போர்ட்டிவா இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரோலைட்ஸ் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா பாடியோட எனர்ஜி வாட்டர் மினிமேஷனுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். இதுல 5 எசென்சியல் விட்டமின்ஸ் இருக்கு. B1, B2, B12, B5, விட்டமின் C இருக்கு. இது எல்லாமே நமக்கு எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம் இது எல்லாமே 270 மில்லிகிராம் வாட்டர்ல நீங்க எடுக்கிறது மூலமா உங்களுக்கு ஆஸ்மோலார்ஜிலிட்டி அப்படின்னு சொல்வாங்க. இது பாத்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணி பாடியோட எனர்ஜியை பிளட் சிவேஷன் மெயின்டைன் பண்றதுக்கு இது ரொம்ப ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். இந்த H24 இது பாத்தீங்கன்னா கேலரி வேல்யூ ரொம்ப கம்மி. மொத்தமே 20 சேஷே தான் இருக்கும். ஒரு சேஷேல 5 கிராம்ஸ் இருக்கும். எனர்ஜி வேல்யூ பாத்தீங்கன்னா 14 கேலரி கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி எல்லா விட்டமின்ஸ் மினரல்ஸும் இதுல இருக்கு. இதெல்லாம் நமக்கு கிடைக்கிறது மூலமா ஹெல்த் நல்லா மெயின்டைன் பண்ணலாம். இந்த ஹைட்ரேட் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். ஓகே வியூவர்ஸ், இந்த ப்ராடக்ட் பத்தின மோர் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா என்னோட டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ கிரேட் டே.